ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல டேஸ்டியான வாயில் வச்சதுமே அப்படி கரைஞ்சி போகிற மாதிரியான ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடு இருந்ததும் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 10 முந்திரி எடுத்திருக்கேன். இப்போ முந்திரியை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்க போகிறேன். முந்திரி கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறம் திராட்சையை கொஞ்சம் சேர்த்து வறுத்துக்கிறேன். முந்திரி திராட்சை ரெண்டும் வறுப்பட்டதும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முந்திரி திராட்சை வறுத்து மீதி இருக்கிற அந்த நெய் கூடவே 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவையை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மிதமான சூட்லேயே நான் நல்லா வறுத்துக்க போகிறேன். 2 நிமிஷம் ரவையை நல்லா வறுத்ததுக்கப்புறமா ரவையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கடாயில் 3 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ரவை எந்த கப்பில் எடுத்தனோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி நல்லா சூடேறினதுக்கப்புறமா வறுத்தெடுத்துருக்கிற ரவையை சேர்த்து உருண்டை எதுவும் இல்லாமல் நல்லா கரண்டியால் கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நான் சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே ரவை நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது சர்க்கரையை சேர்த்துக்க போகிறேன். கேசரி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கணும்னு விரும்புகிறவங்க 1 கப் ரவைக்கு 2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்வீட் குறைவாக வேணும்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இப்போது 2 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்க்க போகிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவையும் சர்க்கரையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் ஃபுட் கலர் கலந்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே 1 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாயில் வச்சதுமே அப்படி கரைஞ்சி போகிற அளவுக்கு நம்ம கேசரியை செஞ்சுட்டோம். கேசரியில் ஸ்வீட் மட்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு நீங்கள் சர்க்கரையை கொஞ்சம் கூடவோ இல்லை குறையவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். மற்றபடி தண்ணியோட அளவு எல்லாமே பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கும். நல்லா இனிப்பாக சாப்பிட்றவங்க இப்போ நான் செஞ்சுருக்கிற மெஷர்மெண்ட்லேயே செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக வரும். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் கேசரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.